பைத்தானில் ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பைத்தான் டெவலப்பராக இருக்கீங்க, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேருக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஆக்சஸ் தேவைப்படும். அந்த ஃபைலை மாடிஃபை பண்ண வேண்டிய ஏதோ ஆப்ரேஷன் தேவைப்படும். இல்லைன்னா அந்த ஃபைலை ரீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஃபைலை ஒரு ஃபைலே இருக்காது, அந்த ஃபைலை கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைலில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி ரைட் பண்ணுறது, ஒரு ஃபைலில் புது டேட்டா எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்குதுன்னா அதை அழிக்காமல் எப்படி இன்னொரு டேட்டா அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே பார்க்க போகிறோம். உங்கள் ஸ்க்ரீனில் சில வேரியபிள்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். RWA, R+, W+A+, இதெல்லாமே நம்ம மோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ R பார்த்தீங்கன்னா ரீட் மோடுன்னு நம்ம சொல்லுவோம். ரீட் பார்த்தீங்கன்னா ரீட் இஸ் ஒன்லி ஃபார் ரீடிங். ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ரீட் மோட் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கு ரைட் மோட் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபைல் ஏற்கனவே இருக்குது, அந்த ஃபைலில் சில டெக்ஸ்ட்டெல்லாம் இருக்குது, சில டெக்ஸ்ட்டில் சில டேட்டா இருக்குது. அந்த ஃபைலை அந்த டேட்டா அழிக்காமல் இன்னும் கொஞ்சம் டேட்டாவை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த append மோட் யூஸ் பண்ணுவோம். அந்த ஏன்னா append மோடு. R+, பார்த்தீங்கன்னா R+ ரீட் ஆஸ் வெல் அஸ் ரைட் மோடு. ஒரு ஃபைலை ரீட் பண்ணவும் செய்யலாம், அதே மாதிரி அந்த ஃபைலை எடிட் பண்ணி நம்ம ரைட் பண்ணவும் செய்யலாம். ரைட். W+ ரைட் ஆஸ் வெல் அஸ் ரீட் டேட்டா, அண்ட் A+ append ஆஸ் வெல் அஸ் ரீட் டேட்டா ஃப்ரம் த ஃபைல். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோவில் நம்ம சும்மா டெக்ஸ்ட் மட்டும் பார்க்க போகிறதில்ல, நம்ம இமேஜஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இமேஜ் ஃபைல் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி இமேஜ் ஃபைல் இன்னொரு இமேஜ் ஃபைலை காப்பி பண்ணுறது, இதெல்லாமே பார்ப்போம். ஸோ இப்போது நான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபோல்டரில் 3 ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபைல். இந்த பைத்தான் ஃபைல் எம்டியாக இருக்குது. இந்த பைத்தான் ஃபைலில் தான் நான் இந்த கோட் பண்ண போகிறேன். டேட்டா ஃபைல் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3 ஃபைல்ஸை நீங்கள் அந்த ஃபோல்டரில் போடுங்க. டேட்டா ஃபைலில் பாருங்கள், டேட்டா ஃபைலில் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோங்க. ரைட். ஸோ ஸ்ட்ரீக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு இமேஜ் ஃபைலு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது நான் என்னோடய பைத்தான் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு டேட்டா ஃபைல் பார்த்தோம் தெரியுமா, அந்த டேட்டா ஃபைலில் இருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே அந்த டேட்டா ஃபைலில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி என்னோட பைத்தான் ஷெல்லில் நான் அவுட்புட் காமிக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ F1 ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஓப்பன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பைத்தானில் எது பண்ணணுனாலும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் பைத்தான் ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் ஆனால் நீங்கள் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பைத்தான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா லாஜிக் பில்ட் பண்ண பைத்தான் உங்களுக்கு அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி ஃபைல் ஹேண்ட்லிங், அப்புறம் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பில்டிங்குக்கெல்லாம் பைத்தான் ஈஸியாக இருக்குது. ரைட். ஸோ ஓப்பன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஓப்பன் ஃபங்க்ஷனில் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஃபைல், நான் டேட்டா ஃபைல் ஓப்பன் பண்ணணும். அந்த டேட்டா ஃபைலோட ஃபார்மேட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணணும், அந்த ஃபைலை ரீட் பண்ணணும். அதனால ஆறுங்கிறது மோடு, ரீட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் f.read. ரீடிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்புறம் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபைலை ஓப்பன் பண்ணால் நம்ம க்ளோஸ் பண்ணணும், மறக்காமல் க்ளோஸ் பண்ண மறந்துடாதீங்க. க்ளோஸ் பண்ணலினா சம்டைம்ஸ் எரர் வரும். பாருங்க, எனக்கு அந்த ஃபைலில் என்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே பிரிண்டாக இருக்குது என்னோட ஷெல்லில். ஃபைலில் பாருங்கள், AM ஆதித்யா யூடியூப் சேனல் ஆதி எக்ஸ்பிளைன்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பைத்தான் மிஷின் லேர்னிங் இன் தமிழ். ஸோ அதே தான் எனக்கு இந்த ஷெல்லுலேயுமே எனக்கு பிரிண்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு ஃபைல் நீங்கள் ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கோடை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, என் ஃபோல்டரில் 3 ஃபைல்ஸ் தான் இருக்குது. இப்போ அடிஷ்னலாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ அதுக்கு நான் F1 ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அகெயின் ஓப்பன் ஃபங்க்ஷன். என்னோட டெக்ஸ்ட் ஃபைல் நேம் என்னவா இருக்கணும், எனக்கு மூவிஸ்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எனக்கு வேணும். ஆல்ரைட். movies.text. அப்புறம் இந்த movies. இந்த எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக கொடுங்க. தப்பாக கொடுத்தீங்கன்னா அந்த கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு நான் ரைட்னு கொடுக்குறேன், ரைட் மோட் கொடுக்குறேன். ஸோ ரைட் மோட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட் மோடுனா இப்போது ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை நீங்கள் ரைட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஃபைல் ஏற்கனவே அந்த ஃபைல் இல்லைன்னா அந்த ஃபைல் கிரியேட் ஆகும். எனக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ எனக்கு கிரியேட் பண்ணணும். அதனால நான் ரைட் மோட் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபைல் ஏற்கனவே இல்லை, movies.txtங்கிற ஃபைல் என்னோட ஃபோல்டரில் இல்லை. பட் ஆனால் ரைட் மோட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த movies.txt ஃபைல் கிரியேட் ஆகுது. அப்புறம் நான் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணுறேன்.
ரைட். I recently watched நண்பன் மூவி. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைலில். அப்புறம் எப்பயும் போல் மறக்காமல் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃபைலை. ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள் ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோல்டருக்கு போகிறேன். பாருங்கள் அடிஷ்னலாக வந்து இப்போ மூவிஸ்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. மூவிஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஐ ரீசென்ட்லி வாட்ச்டு நண்பன் மூவின்னு வந்து இந்த ஃபைலில் வந்து இருக்குது. அதாவது அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிட்டு அப்புறம் அந்த ஃபைலில் வந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரைட் மோடு. ஸோ நான் இன்னொரு லைன் கொடுக்குறேன் இதுக்கு. f1.write I also like ஹிந்தி மூவிஸ். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மூவிஸ் ஃபைல் அகைன் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்கள், ஐ ரீசென்ட்லி வாட்ச் நண்பன் மூவி இருக்குது. அதுக்கான அப்புறமா ஐ ஆல்சோ லைக் ஹிந்தி மூவிஸ்ன்னு வந்து இந்த கேப் இல்லாமல் வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த ஐ ஆல்சோ லைக் ஹிந்தி மூவிஸுங்கிறது வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வரணும். நெக்ஸ்ட் லைனில் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ஐ ரீசென்ட்லி வாட்ச் நண்பன் மூவிஸ் இருக்குது தெரியுமா, அந்த ஸ்ட்ரிங்கு, இந்த ஸ்ட்ரிங்கு இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஒரு கேரக்டர் தாங்க, இந்த பேக் / அப்புறம் n இது கொடுத்தீங்கன்னா நியூ லைன் கிரியேட் ஆகிடும். இப்போ மறுபடியும் ரன் பண்ணலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் எனக்கு வந்து லைன் ஆனப்புறம் லைன் வந்திருக்கு. ஐ ரீசென்ட்லி வாட்ச்டு நண்பன் மூவி, அப்புறமா ஐ ஆல்சோ லைக் ஹிந்தி மூவிஸ்ன்னு வந்திருக்கு. ஆல்ரைட். இப்போது இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஆல்ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மூவிஸ் ஃபைல் இருக்குது தெரியுமா, அந்த மூவிஸ் ஃபைலில் வந்து நான் புதுசாக ஏதாச்சும் ரைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம மூவிஸ் ஃபைல் என்ன இருந்துச்சு, ஐ ரீசென்ட்லி வாட்ச் நண்பன் மூவி, ஐ ஆல்சோ லைக் ஹிந்தி மூவிஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அகைன் வந்து ரைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். F2 = open movies.txt. movies.txtங்கிறது ஃபைல். அப்புறம் நான் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். F2.write I like தெலுங்கு மூவிஸ். அப்புறம் அந்த க்ளோஸ் பண்ணிடுறேன். F2.close அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள் அந்த ஃபைல் பாருங்கள், இந்த மூவிஸ் ஃபைல் பாருங்கள், ஐ லைக் தெலுங்கு மூவிஸ்ன்னு இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து முன்னாடி என்ன இருந்துச்சு, ஐ லைக் நண்பன் மூவிஸ், ஐ லைக் ஹிந்தி மூவிஸ்ன்னு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து டெலீட் ஆகிட்டு இப்போ நம்ம புதுசாக ரைட் பண்ணமோ அதுதான் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்போ வந்து ரைட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாலும், நீங்கள் வந்து ரைட் மோட் யூஸ் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ரைட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா வந்து ஓவர் ரைட் பண்ணிவிடும். அதாவது அந்த டேட்டாவை அழிச்சிட்டு புது டேட்டாவை எழுதிடும். அதனால ரைட் மோட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து என்னோட ஏற்கனவே இருக்க டேட்டா வந்து எனக்கு அழிக்கக்கூடாது, எனக்கு வந்து புது டேட்டா எனக்கு வந்து ஆட் ஆகணும், ஆனால் எனக்கு பழைய டேட்டா வந்து அழியக்கூடாது. அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து append மோட் யூஸ் பண்ணணும். ஸோ append மோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அகைன் வந்து இந்த ஒரு கோடை வந்து ரன் பண்ணிடுறேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஃபைலில் வந்து அழிஞ்சிருச்சு. ஐ ரீசென்ட்லி வாட்ச் நண்பன் மூவி, ஐ ஆல்சோ லைக் ஹிந்தி மூவிஸுங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து அழிஞ்சிருச்சு. அதனால் அகைன் ரன் பண்ணிடுறேன் ஒரு டைமு. ஸோ பார்ப்போம் இப்போ என்ன இருக்குதுன்னு நம்ம மூவிஸில். பாருங்கள் அகைன் வந்து அந்த சேம் முன்னாடி என்ன இருந்துச்சோ அதுதான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து append மோட் யூஸ் பண்ணி நான் வந்து புது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். புது ஒரு லைனை வந்து movies.txt ஃபைலில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ append எப்படி பண்ணலான்னா, அகைன் வந்து அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுமோ அந்த ஃபைல். எனக்கு வந்து மூவிஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணணும், movies.txt. அண்ட் appendக்கு வந்து ஏங்கிற மோடை நீங்கள் யூஸ் பண்ணணும். F2.write நான் என்ன ரைட் பண்ணணும், ஐ லைக் தெலுங்கு மூவிஸ், ஐ லைக் தெலுங்கு மூவிஸ். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். F2.close ரைட். இப்போது ரன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இப்போ நம்ம ஃபைலில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஐ ஆல்சோ லைக் ஹிந்தி மூவிஸ், ஐ லைக் தெலுங்கு மூவிஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த தெலுங்கு மூவிஸை வந்து நான் நியூ லைனுக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ நியூ லைனுக்கு ஷிஃப்ட் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு /n கொடுத்தா நியூ லைனுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். மறுபடியும் ரன் பண்ணலாம்.
ஸோ பாருங்கள் மறுபடியும் ரன் பண்ண எனக்கு என்ன ஆச்சு, அகைன் வந்து இன்னொரு வாட்டி அப்பன் ஆகிடுச்சு. புரியுதா என்ன பிரச்சனை வருதுன்னு? ஸோ நீங்கள் அப்பன் மோட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நீங்கள் அப்பன் மோட் யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த நான் முன்னாடியே வந்து அந்த \n கொடுத்துட்டு அப்புறம் வந்து அப்பன் மோட் ரன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இங்கே பாருங்கள் ஒரு டைம் வந்து ஐ லைக் தெலுங்கு மூவிஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது செகண்ட் டைமும் எனக்கு வந்து அதே ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அகைன் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். தேர்ட் டைம் ரன் பண்ணால் அகைன் வந்து எனக்கு அதே ஸ்டேட்மெண்ட் வந்து அகைன் வந்து என்னோட டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கும். ஸோ பாருங்கள் அகைன் இருக்குது ஐ லைக் தெலுங்கு மூவிஸுங்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்து அகைன் இருக்குது. ஆல்ரைட், ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ அப்பன் மோட் எப்படி யூஸ் பண்ணணும்னு புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போது என்னோட data.txt ஃபைல் இருக்குது தெரியுமா? அந்த data.txt ஃபைலை நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு? ஸோ நம்ம data.txt ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். data.txt ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹே ஐ எம் ஆதித்யா யூடியூப் சேனல் ஆதி எக்ஸ்பிளைன்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பைத்தான் மிஷின் லேர்னிங் இன் தமிழ் இருக்குது. ஸோ இந்த data.txt ஃபைலில் இருக்க டேட்டா எல்லாத்தையும் தூக்கி நான் வந்து இப்போ மூவிஸ் டெக்ஸ்ட் ஃபைலை வந்து காப்பி பண்ணணும். எப்படி காப்பி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ரேஷன். ஏன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேயே வந்து ஏதாச்சும் ஃபைலை வந்து காப்பி பண்ணுவீங்க பென்ட்ரைவில். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் வந்து ஒரு பேக் எண்டாக வந்து இப்படி தான் நடக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபியூச்சர் வந்து ஒரு டெவலப்பரோ ப்ரோக்ராமரோ ஆனீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ரேஷன். காப்பி இல்லைன்னா வந்து லைக் ப்ரோக்ராமர்ஸே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எது பண்ணுறதானாலும் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ரேஷன். ஸோ எப்படி காப்பி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன் இந்த லைன்ஸ் எல்லாம். ஸோ காப்பிங் ஃப்ரம் ஒன் ஃபைல் டு அனதர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும், என்னோட டேட்டா ஃபைலில் இருக்கிற டேட்டாலாம் தூக்கி எனக்கு வந்து movies.txt ஃபைலில் நான் வந்து காப்பி பண்ணணும். ஸோ நான் வந்து 2 ஃபைலையும் இப்போ ஓப்பன் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ F3ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். F3 ஓப்பன் ஆஃப் எனக்கு எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணணும், எனக்கு வந்து டேட்டா ஃபைலை ஓப்பன் பண்ணணும். data.txt என்ன பண்ணணும், நான் வந்து ரீட் பண்ணணும். அதனால R ஃபைன். அகைன் F4ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணணும், மூவிஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். movies.txt ஃபைலாக movies.txt. ஸோ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் மறக்காமல் கரெக்டாக கொடுங்க. தப்பாக கொடுத்தீங்கன்னா புது ஃபைல் கிரியேட் ஆகிடும், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். TXT பதிலாக TYT கொடுத்தீங்கன்னா அது என்ன ஃபார்மேட்னே தெரியாது உங்களுக்கு. அதனால் எப்பயுமே அந்த ஃபைல் ஃபார்மேட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த மூவிஸ் ஃபைலில் என்ன பண்ணணும், மூவிஸ் ஃபைலில் தான் ரைட் பண்ணணும். அதனால் மோட் வந்து W. அதாவது என் டேட்டா ஃபைல் வந்து டேட்டா ரீட் பண்ணிவிட்டு மூவிஸ் ஃபைலில் வந்து அந்த டேட்டா ஃபைலில் இருக்க டேட்டாவை வந்து நான் வந்து ரைட் பண்ணணும், அதாவது காப்பி பண்ணணும். சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணலாம். ஃபார் டேட்டா இன் F3. ஃபஸ்ட்டு டேட்டா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு. ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எனக்கு கரெக்டாக வருது. இந்த டேட்டாவை தான் நான் வந்து இப்போது மூவிஸ் ஃபைலில் வந்து நான் வந்து காப்பி பண்ணணும். ஸோ இந்த பிரிண்ட் டேட்டா பதிலாக நான் என்ன பண்ணலான்னா இங்கே F4ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூவிஸ் டெக்ஸ்ட் ஃபைலை வந்து இப்போ பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது movies.txt வந்து movies.txt ஒரு ஆப்ஜெக்ட் இது. ஸோ இந்த F4.write டேட்டா இப்படி கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு வந்து என்னோட movies.txt ஃபைலில் வந்து டேட்டாவில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து என்னோட மூவிஸ் ஃபைலுக்கு வந்து காப்பி ஆகிடும். ரைட், இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் காப்பி ஆகுதா இல்லையான்னு. ஸோ ரன் பண்ணி இப்போ வந்து நான் வந்து மூவிஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். மூவிஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து என்ன இருக்குன்னா எனக்கு வந்து இந்த டேட்டா ஃபைலில் என்ன இருக்கோ அது எல்லாமே மூவிஸ் ஃபைலாக காப்பியாக இருக்கணும். பாருங்கள் காப்பி ஆகலை. ஏன் காப்பி ஆகலைன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் காப்பி ஆகலைன்னா ஏன்னா நான் வந்து F3 F4 வந்து ஓப்பன் பண்ணேன், ஆனால் க்ளோஸ் பண்ணல தானே. க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணலின்னா எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு அவுட்புட்டே வரல. அதனால் க்ளோஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் வந்து ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன் மூவிஸ் ஃபைலை. ஸோ மூவிஸ் ஃபைலில் பாருங்கள் எனக்கு வந்து டேட்டா ஃபைல் என்ன இருக்கோ அது எல்லாமே மூவிஸ் ஃபைலுக்கு வந்து காப்பி ஆகிடுச்சு. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ரொம்பவும் சிம்பிள் இது. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து இந்த R+, W+, A+லாம் இருக்கும். பட் அடிஷ்னலாக வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து R+ ட்ரை பண்ணி பார்ப்போம். R+னா வந்து ரீடுமே பண்ணலாம், ரைட்டுமே பண்ணலாம். ஸோ அதான் வந்து R+.
அதாவது ரீட் ஆப்ரேஷனும் இருக்கும், ரைட் ஆப்ரேஷனும் இருக்கும். ஸோ இந்த R ப்ளஸ் W ப்ளஸ் A ப்ளஸ்லாம் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது மெயின் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரீடு, ரைட்டு, அப்பண்ட் மட்டும்தான். ஸோ இந்த R ப்ளஸ் W ப்ளஸ் A ப்ளஸ் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றுமே இல்லை, லைக் R ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். அதாவது நீங்கள் ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி W ப்ளஸ் கொடுத்தாலும் ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். A ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அப்பண்ட் பண்ணலாம், அதாவது அப்பண்டும் பண்ணலாம், அப்புறம் ரீடும் பண்ணலாம் டேட்டாவை. ரொம்ப சிம்பிள். ஃபைன். ஸோ இப்போது நான் வந்து ஒரு இமேஜ் ஃபைலை வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய இமேஜ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ என்னோடய ஸ்ட்ரீக்குங்கிற ஃபைல் வந்து இமேஜ் ஃபைல். ஸோ இந்த ஸ்ட்ரீக்குங்கிற ஃபைலில் ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜை வந்து நான் வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இதை வந்து நான் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இமேஜ் ஃபைலுக்கு வருவோம். ஸோ இமேஜ் ஃபைல் வந்து சேம் நீங்கள் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இமேஜ் ஃபைலை ரீட் பண்ணணும். ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, இமேஜ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட். அதனால் நீங்கள் வந்து வேறு ஒரு மோட் யூஸ் பண்ண வேண்டியதாக வரும். அது ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து F5ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஓப்பன். எனக்கு எதை ஓப்பன் பண்ணணும், எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீக்குங்கிற இமேஜை ஓப்பன் பண்ணணும். ஸ்ட்ரீக் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, PNG ஃபார்மெட்டில் இருக்குது. ரைட். சப்போஸ் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற இமேஜ் வந்து JPEG ஃபார்மெட் இருந்துச்சுன்னா JPEGன்னு கொடுத்துக்கோங்க. என்னோடய இமேஜ் வந்து இப்போ PNG ஃபார்மெட்டில் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணணும், என்னோட பைனரி இமேஜை ரீட் பண்ணணும். இமேஜ் வந்து எப்பயுமே பைனரியாக தான் இருக்கும். அதனால் ரீட் ஆர்னா ரீடு, RBனா ரீட் பைனரி. ஆல்ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அகெயின் நான் வந்து அந்த இமேஜை பிரிண்ட் பண்ணி என்னோட ஷெல்லை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். F5.read. ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், ஏதோ பிரிண்ட் ஆகிருக்கு எனக்கு. பட் ஆனால் எனக்கு பிரிண்ட் ஆனது வந்து எல்லாமே ஒரு பைனரி ஃபார்மெட்டில் இருக்குது. பைனரி ஃபார்மெட்டில் வந்து நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் படிக்க முடியல. ரைட். ஸோ இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ எப்படி ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு இமேஜ் ஃபைலை, இந்த இமேஜ் ஃபைலை வந்து ரீட் பண்ணி இன்னொரு இமேஜ் ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த இமேஜ் ஃபைலை காப்பி பண்ண ட்ரை பண்ணுறேன். காப்பி ஆகுதான்னு பார்ப்போம். இந்த F5 அப்படியே இருக்கட்டும். F6ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். F6 வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு நியூ இமேஜ் ஃபார்மேட் வந்து PNG ஃபார்மேட். ரைட். ஸோ இதில் நான் என்ன F6ல், அதாவது இந்த நியூ இமேஜ் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த என்னோட ஸ்ட்ரீக் இருக்குது தெரியுமா, ஸ்ட்ரீக் இமேஜ் வந்து காப்பி பண்ணி நியூ இமேஜில் வந்து நான் காப்பி பண்ணுறேன். ஸ்ட்ரீக் இமேஜை இந்த நியூ இமேஜுங்கிற ஃபைல் வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு நான் இங்கே நான் என்ன கொடுக்கணும், ரைட் கொடுக்கணும். ரைட்னா என்னது, ரைட்னா டெக்ஸ்ட்டுக்கு ரைட்டு, ஆனால் இது பைனரி ஃபார்மேட். அதனால் ரைட் பைனரி WB. சிம்பிள் ஒரு ஃபாலோ ரன் பண்ணுறேன். ஃபார் டேட்டா இன் F5 F6ங்கிறது நம்மளோட நியூ இமேஜ் டாட் ரைட் டேட்டா. ஸோ கொடுத்துட்டு மறக்காமல் நான் வந்து என்னோடய ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். F5.close F6.close. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், என்னோடய ஃபோல்டரில் நியூ இமேஜுங்கிற ஃபைலே இல்லை. ஸோ இப்போ வந்து நியூ இமேஜுங்கிற ஃபைல் கிரியேட் ஆகிட்டு என்னோடய ஸ்ட்ரீக் இமேஜில் என்ன இருக்கோ அது எல்லாமே காப்பி ஆக போகுது. ஸோ ரன் ஆகிடுச்சு. ஸோ ஃபோல்டரில் பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஃபோல்டரில் வந்து நியூ இமேஜ்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த நியூ இமேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நியூ இமேஜில் வந்து என்னோட ஸ்ட்ரீக்கில் என்ன இருந்துச்சோ அதே இமேஜ் வந்து காப்பியாக இருக்குது. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். எப்படி நம்ம ஒரு பைனரி ஃபைலை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்குற ஹோம் ஒர்க் என்னென்னா, அந்த R +, W +, A+, இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வரும், ஒர்க் ஆகும். ரைட். ஸோ ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ராபப்ளி திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ ஆஃப் பைத்தான் டியூட்டோரியல் சீரிஸ். ஸோ ஐ வில் see you in the next video again. நெக்ஸ்ட் ஒரு புது சீரீஸில் பார்க்கலாம். Until then, bye.